லாஸ்ட் ஃபீல்டு வந்து கொடி வளர்ச்சி ரொம்பவே கம்மியாக இருந்தது லாஸ்ட் நட்டுருந்துங்க. அப்போ அபிமான் கொடுத்ததுலேருந்து ஒரே வாரத்தில் வந்து ரிசல்ட் அப்படியே சேஞ்ச் ஆகி கொடி வளர்ச்சி வந்து நல்லா வந்து ஈல்டு நல்லா கிடச்சிதுங்க. ஆர்பிக்ஸ் கொடுத்ததுக்கு பின்னாடி வந்து காயோட சைஸ் எல்லாம் நல்லா ஊதாமல் இருந்த காயெல்லாம் நல்லா சைஸாக வந்துருச்சுங்க. நல்லா ஈல்டு நல்லா கிடச்சிது. ஏபிகேஎஸோட இந்த 3 இதுவுமே வந்து லிக்விடுமே நான் வந்து லாஸ்ட் ஃபீல்டு கொடுத்தா ரிசல்ட் வந்து எனக்கு நல்லா இருந்தது, ஈல்டு கிடச்சிது. 3 ஏக்கருக்கு வந்து 40 டன் நல்லா ஈல்டு நல்லா கிடச்சிதுங்க. காய் வந்து 8 to 10 கிலோ சைஸில் நல்லா கிடச்சிதுங்க. இதை விட்டதுக்கு பின்னாடி வந்து ஈல்டு நல்லா இருந்தது. வணக்கம்ங்க, பேர் வந்து செல்வகுமாருங்க. நான் வந்து ஆண்டிப்பட்டி கிராமம், பழனி தாலுக்கா, திண்டுக்கல் மாவட்டம். நம்மளுக்கு வந்து 10 ஏக்கர் தோட்டங்க. இதில் வந்து எப்பயுமே வருஷம் வந்து 4-5 டைம் வந்து தர்பூசணி போடுவோங்க. இங்கே வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ரெகுலராகவே தர்பூசணி, தக்காளி, வெண்டை, தட்டைப்பயிறு, அப்புறம் அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து தென்னை மரம் இதெல்லாம் இருக்குதுங்க. நம்மளுக்கு வந்து இப்போ நட்டு வந்து மெலோடி நட்டு இருக்குதுங்க. நட்டு வந்து 37 நாள் ஆச்சு, செடி நல்லா இருக்குதுங்க. அபிமான் லிக்விடுங்க. இது வந்து ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸ்லேருந்து தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ 6 மாதமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபீல்டில் வந்து நல்லா ஈல்டு கிடச்சிது. அதனால் இப்போ வந்து விதை நட்டு வந்து 20 நாளில் வந்து ட்ரிப்பில் கதைச்சி விட்டேன். இப்போ வந்து செடி வந்து நல்லா கொடியோட்டம் நல்லா இருக்குது. ஆனால் வந்து எப்பயுமே ரெகுலராக வந்து லிக்விடு உரம் எல்லாமே கலந்து கொடுப்பேங்க. இது அபிமான் விட்டதுலேருந்து என்னோடய கெமிக்கல் யூசேஜ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுங்க. லாஸ்ட் டைம் எடுத்தது வந்து டன்னேஜ் வந்து நான் 3 ஏக்கருக்கு வந்து 40 டன்னு கிடச்சிதுங்க. அதுலேருந்து நான் இப்போ தொடர்ந்து ரெகுலராகவே ஏபிகேஎஸ் இது யூஸ் பண்ணிகிட்டே இருக்குங்க. இந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு, செடி வந்து நல்லாயிருக்கு, சைடு எஃபெக்டெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறது நல்லா. இந்த லிக்விட் வந்து நான் வெஞ்சதில் வந்து 50 லிட்டர் தண்ணியில் 5 லிட்ரு லிக்விட் வந்து ஏக்கருக்கு 5 லிட்டர் வந்து கலக்கி விட்டேன். விட்டதுக்கு பின்னாடி வந்து வேர் வளர்ச்சி, கொடியோட்டம் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. சாயந்தரம் கொடுப்பேன். அபிமான் வந்து சாயந்தரம் 3 to 4 மணிக்கு மேலே அப்போ வந்து வெஞ்சதில் வந்து ஒரு ட்ரம்மில் வந்து தண்ணி 50 லிட்டர் தண்ணியில் ஏக்கருக்கு 5 லிட்டர் கணக்கில் கலந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து காட்டுக்கு நல்லா தண்ணி பாய விட்டு, அப்போ 10 நிமிஷம் நிறுத்தி, அப்போ மறுபடியும் லிக்விட் விட்டு அப்போ தண்ணி விட்டு அப்போ ஆஃப் பண்ணுவாங்க. கொடுத்ததுனால வந்து செடி வந்து கொஞ்சம் அந்த வாடாமல் நல்லா ஹெல்த்தியாக வந்தது. கொடியோடாமல் வருங்க. எப்பயுமே வந்து கொடி வளர்ச்சி கம்மியாக இருக்குங்க. இப்போ வந்து இது விட்டதுக்கு முன்னாடி கொடியோட்டம் வந்து நல்லா இருக்குதுங்க. செடி வந்து வேறெல்லாம் எது பிரச்சனை இல்லைங்க, நல்லா வருது. அபிமான் கொடுத்து 10 நாள் கழித்து FL77 கொடுத்துங்க. மருந்து அடிக்கும்போது சாயந்தரம் 3 மணிக்கு மேலே வந்து டேங்க் 200 மில்லி கணக்கில் அடித்தேங்க. பூ எடுக்கிறதுக்கு பிஞ்சு செட் ஆகிறதுக்குங்க. அப்போ வந்து அந்த தேன் பூச்சி வர்றதுக்காக, மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்காக அடித்தேங்க. இது வந்து FL77 விட்டதுக்கு பின்னாடி ஒரு 2 வாரம் கழித்து வந்து இது அபிமான் மாதிரியே ட்ரிப்பில் கரைச்சி சாயந்தரம் நேரம் விட்டேங்க. இது வந்து ஆர்பிக்ஸ் வந்து FL77 விட்டதுக்கு 10லேருந்து 15 நாளுக்கு உள்ள வந்து ட்ரிப்பில் கரைச்சி அதே மாதிரி அபிமான் மாதிரியே வந்து சாயந்தரம் நேரம் வந்து தண்ணியில் வந்து கரைச்சி விடுவாங்க. இது விடுறதுனால வந்து பிஞ்சு நல்லா ஊறி நல்லா ஷைனிங் கிடைக்குங்க. நான் வந்து ஆர்பிக்ஸ் வந்து இந்த ஃபீல்டுக்கு கொடுக்கலைங்க. இன்னும் 10 நாளில் கொடுக்கலான்ட்டு இருக்குங்க. லாஸ்ட்டாக விட்ட ஃபீல்டு வந்து ஈல்டு வந்து நல்லா கிடச்சிதுங்க. விட்டது வந்து காயெல்லாம் நல்லா சைஸ் வந்து நல்லா ஷேப்பாக இருந்ததுங்க. ஏபிகேஎஸோட இந்த 3 இதுவுமே வந்து லிக்விடுமே நான் வந்து லாஸ்ட் ஃபீல்டு கொடுத்தா ரிசல்ட் வந்து எனக்கு நல்லா இருந்தது, ஈல்டு கிடச்சிது. 3 ஏக்கருக்கு வந்து 40 டன் நல்லா ஈல்டு நல்லா கிடச்சிதுங்க. காய் வந்து 8 to 10 கிலோ சைஸில் நல்லா கிடச்சிதுங்க. இது விட்டதுக்கு பின்னாடி வந்து ஈல்டு நல்லா இருந்தது. எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப பெனிஃபிட் நல்லா இருந்ததுங்க. மற்ற மருந்தோட யூசேஜே கம்மியாகிடுச்சுங்க இது வந்ததுக்கு பின்னாடி. இப்போ வந்து ஃபீல்டு வந்து 35 நாள் ஆச்சுங்க. அபிமானி FL77 விட்டுருக்குங்க. அது விட்ட வரைக்கும் காய் வந்து இப்போ வந்து 1 கிலோ சைஸுக்கு வந்துருச்சுங்க. இன்னும் ஆர்பிக்ஸ் கொடுக்கணுங்க. ஆர்பிக்ஸ் கொடுத்தா வந்து நல்லா காய் சைஸ் ஆகும். காயோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குதுங்க. 35 நாள்லேயே காய் வந்து சைஸ் அளவுக்கு வந்துருச்சுங்க. அபிமானி FL77 விட்டுருக்குங்க. ஒரு செடிக்கு வந்து 2 காய் வந்து அவரேஜாக வருதுங்க. அவரேஜாக வந்து 1 கிலோ சைஸில் இருக்குதுங்க. குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க. லாஸ்ட் ஃபீல்டு வந்து கொடி வளர்ச்சி ரொம்பவே கம்மியாக இருந்தது லாஸ்ட் நட்டு இருந்துங்க. அப்போ அபிமான் கொடுத்ததுலேருந்து
ஒரே வாரத்தில் வந்து ரிசல்ட் அப்படியே சேஞ்ச் ஆகி கொடி வளர்ச்சி வந்து நல்லா வந்து ஈல்டு நல்லா கிடச்சிதுங்க. ஆர்பிக்ஸ் கொடுத்ததுக்கு பின்னாடி வந்து காயோட சைஸ் எல்லாம் நல்லா ஊதாமல் இருந்த காயெல்லாம் நல்லா சைஸாக வந்துருச்சுங்க. நல்லா ஈல்டு நல்லா கிடச்சிதுங்க.